ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் நியூ சிலபஸ் இந்த வருஷம் 2025-26 நியூ சிலபஸ் படி உங்களுக்கு ரெடி பண்ணது 100% நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவார்டர்லி எக்ஸாம்லேருந்தே நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 நமக்கு இந்த 7 யூனிட்லேருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா புக் பேக் ஒன்வேர்டு தவிர அடிஷனலாக நீங்கள் புக்கின் சைட்லேருந்து இருக்கக்கூடிய இந்த பசுமையான டேஸை காணுதல் கண்ணுக்கு நல்லது, ஓரெழுத்தில் சோலை இரண்டெழுத்தில் வனம், இதெல்லாம் உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சியில் கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ஒன்வேர்டில் கேட்பாங்க அப்படிங்கிறனால அதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பாடல் வினாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே நமக்கு 4 யூனிட் இல்லையா? அந்த 4 யூனிட்டில் நான் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழே, அதுவும் 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய 3வது யூனிட்டில் இருக்கக்கூடிய பாடல் மனப்பாட பாடலா விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் அது அதுமாதிரி 4வது யூனிட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் நமக்கு பாடல் வினால கேட்கக்கூடியது. அதுபோக இந்த செம்பொன்னடி சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட இது மனப்பாட பாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு பார்த்தனே தெரிஞ்சிடும். பாடலின் ஆசிரியர் யார், பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படிங்கிறது குமரகுருபரர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுமாதிரி பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் அப்படிங்கிறது உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுக்குமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி 16ஆம் நம்பரில் விடைக்கேற்ற வினா அமைத்தல் 17லேருந்து 20 வரைக்கும் 4 கேள்வி கேட்டு அந்த 4ல் நீங்கள் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4x2 அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத வேண்டியது. இதில் 16ஆம் நம்பரில் விடைக்கேற்ற வினா அமைத்தல் 21ல் கண் என முடியும் குறள் 2 கேட்டுறாங்க. பேலன்ஸ் 2 தான் எழுத போகிறீங்க. அந்த 2 எழுதுறதுக்கு இந்த 4 கேள்வியில் ஏதாவது 2 எழுதணும். இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கோம். தாவரங்களின் விளையும் தானியங்களை குறிக்கும் மணிப்பெயர் வகைகள் இது புக்கின் சைட்லேருந்து கொடுத்தது. இதுக்கு போக தமிழ்நாட்டில் விளையும் நெல்லினுடைய வகைகளை எழுதுக அது ஒன்று படிச்சுக்கோங்க. செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி திருக்குறளில் இருக்கக்கூடிய நச்சப்படாதவர் இந்த சொல்லினுடைய பொருள் அது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு 4வது யூனிட்டில் மொழிபெயர்ப்பினுடைய பயன்கள் அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சி. இந்த மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு 10% அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த 3 மார்க்கும் 5 மார்க்கும் தான். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் 6 யூனிட் ஃபுல் போர்ஷனுக்கே நீங்கள் ஒரு 3 மார்க் தான் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். இப்போ உரைநடையில் 2 3 மார்க் அட்டன் பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 30ஆம் நம்பர்லேயோ 31லேயோ இந்த 10 வினா கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, கீழே ஒரு 3 கேள்வி கேட்டுறாங்க. இந்த டைப்பில் ஒன்று வந்துடும். பேலன்ஸ் 1 தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 1 அட்டன் பண்ணுறதுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல் 5 இளம் பயிர் வகையினுடைய பெயர். செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய உரைநடை 2 படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அதேமாதிரி செயலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற எவையவைனா பரிபாடல் அறிந்தவற்றை குறிப்பிடுக. தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் பெருஞ்சித்திரனார் சுட்டுவன யாவை. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்னை மொழி அழகார்ந்த செந்தமிழே அது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாதிரி விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் இது 2 படிச்சிருந்தாலே எக்ஸாமில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெடுவினா 38லேருந்து 5 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? லாஸ்ட்டாக நெடுவினா இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மினிட்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இதில் இருக்கிறது போக அடிஷ்னலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கணுங்கிறது. செயலை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக 4 யூனிட்டுக்கே செயல் நடுவினான் இது ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. இது போக மலர்ந்து மலராத பாதி மலர் போல அது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் இந்த 2ல் 1 தான் கேட்டாகணும் 38ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து 39 பார்த்தீங்க அப்படின்னம்னா கடிதத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் முதல் பரிசு பெற்ற தோழன் இல்லைன்னா கலையரசன் பட்டம் பெற்ற கலைத்திருவிழாவில் கலைந்து கொண்டு கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்து மடல் இந்த 2ல் 1 படிச்சுக்கோங்க. கவிதையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் என்னுடைய மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு அந்த கவிதையில் என்ன படம் கொடுத்தாலும் அந்த ஒரு கவிதை எழுதுங்கன்னு ஒரு கவிதை கொடுத்துருப்பேன். அதுவே பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுமாதிரி 41ல் படிவம். அடுத்ததான் நம்ம நெடுவினா போயிடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 43ல் நீங்கள் உரைநடை நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு காற்று மாசுபாடு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த காற்று மாசுபாடு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் கொஸ்டின் பேட்டர்ன் மாற்றி கொடுத்துருக்கு. இந்த 45ல் தமிழ் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் ஒரு பக்கத்திற்கான கட்டுரை அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கலை 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினாவும் சான்றோர் வளர்த்த தமிழ் அதுவும் அதுமாரி
மேரி கதை, புரியுங்களா, புதிய நம்பிக்கை கதை, இந்த 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய 3 8 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். இது போக அடிஷனலாக ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா, தமிழ் சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் பாவனார் வழி நிறுவுக, அந்த ஒரு நெடுவினா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா 4வதாக அடிஷனலாக படிச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 3 8 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். மற்றபடி இல்லை எனக்கு இது அந்தளவுக்கு தெளிவாக புரியலை, இம்பார்ட்டன்ட் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னோம்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் படி எத்தனை நம்பர் கொஸ்டினுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும்னு வரைக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.